ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜுவல்லை எப்படி வளையலாக மாற்றலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, ஒரு பேங்கிள் தேவை, ஒரு பழைய நம்மளோட வேஸ்ட்டான ஒரு ஜுவல், அப்புறம் த்ரெட் இருந்தால் போதும். இந்த வளையலை நாமளே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சில்க் த்ரெட் வந்து எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இதோட விலை ஒரு 30 ரூபாய் இருக்கும். இந்த வளையலை சுற்றுறதுக்கு நான் ஒரு ரைட்டிங் பேட் எடுத்திருக்கேன். அதில் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதோட எட்ஜில் இப்படி வச்சு நம்ம அந்த இதை ஃபுல்லாக ஒரு 30 கவுண்ட்ஸ் சுற்றணும். இப்படி சுற்றினோன்னா அந்த வளையல் நம்ம பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் நல்லா திண்ணமாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்கும். கரெக்டாக ஒரு 30 ஸ்ட்ரிப்ஸ் வர்ற மாதிரி நம்ம இதை வந்து சுற்றிக்கிடலாம். நம்மக்கிட்ட ஃபேன்சியாக ஜுவல் இருக்கும், நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்லா அழகாக இருக்கும். ஆனால் அது கருத்து போகிறதுனாலையோ இல்லைனா வேறு ஏதாவது அதில் உள்ள உடஞ்சி டேமேஜ் ஆகிறதுனாலையோ நம்மளால் அது போட முடியாமல் இருக்கும். ஆனால் அது நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜுவல்லாக இருக்கும். அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ ஜுவல்லாக மாற்றலாம். இப்போது அந்த இடத்த நான் கட் பண்ணிக்கிடுறேன். அதனுடைய எட்ஜஸை நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிடுறேன். இதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ கம் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி 2 எட்ஜஸுமே நம்ம வந்து ஒட்டிக்கிடலாம். அது லைட்டாக ட்ரை ஆனதுமே அதோட அந்த எட்ஜை நம்ம க்ளூ யூஸ் பண்ணி நம்மளுடைய வளையலில் அதை நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிடணும். அதை ஒரு நிமிஷம் ட்ரை ஆக விடணும். அப்போ தான் நம்ம சுற்றும் போது அது லூஸ் ஆகி விழாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதை ஸ்லோவாக அப்படி சுற்றணும். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றணும். ஏன்னா நம்மளுடைய கம் வந்து அதில் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கிடுறதுக்காக இப்படி மெதுவாக ஒவ்வொரு ரோலாக பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த வளையல் ஃபுல்லாக இதே மாதிரி சுற்றி முடிக்கணும். நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டை வச்சு அந்த சுற்றி முடித்த அந்த த்ரெட்டை கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் எந்த லூஸுமே விடாமல் நல்லா நீட்டாக இருக்கும். அப்போ தான் எந்த ஒரு குட்டி நூல் கூட மேலே எந்திரிச்சு வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். நம்ம இப்படி வளையல் செய்கிறதுனால நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நம்மளே வளையல் செஞ்சு போட்டுக்கிடலாம். இப்போது ஒரு ஹாஃப் முடிஞ்சது. இதையும் நம்ம கம்மை வச்சு அதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நூலை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இன்னொரு ஹாஃபையும் நம்ம வந்து சுற்றி விட்டுறலாம். இப்போ அதே மாதிரி தான் ஒரு 30 கவுண்ட்ஸில் எடுத்திருக்கேன். இதையும் இப்படி இந்த வளையல் ஃபுல்லாக ரோல் பண்ணி விடணும். இப்படி நூல் சுற்றும் போது இது சிக்குமா அப்படின்னா இது சிக்காது. ஏன்னா இது சில்க் த்ரெட்டுங்கிறதுனால சாஃப்டாக இருக்கிறதுனால எதுவுமே சிக்காமல் நல்லாவே சுற்ற முடியும் நம்மளால். இதை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு நான் ஏற்கனவே நம்ம அதை கம் வச்சு கட் பண்ண மாதிரி இதோட எட்ஜஸையும் கம் யூஸ் பண்ணி நம்ம அதை கட் பண்ணிக்கிடலாம். இந்த வளையல் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நம்மளே வீட்டில் பண்ணிக்கிடலாம். திங்ஸ் மட்டும் இதுக்கு தேவையானது வாங்கி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், முடிஞ்சது. இதை நான் வந்து கட் பண்ணிக்கிடுறேன். இப்போ இதோட அவுட்லுக் பார்க்க இப்படி தான் இருக்கும். நல்லா நீட்டாக ஒரு ஃபினிஷ் இருக்கும். நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் அப்படி பண்ணியிருக்கோன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு வேஸ்ட்டாக போன ஜுவல்ல எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் டல்லாகிடுச்சு, அதுமாரி உடஞ்சும் போச்சு. ஆனால் அதை தூக்கி போட மனசில், ஏன்னா இது ஸ்டோன்லாம் அழகாக இருக்கும். இப்போ அதில் வந்து ஒரு 10 ஸ்டோன்ஸ் இருக்குது. அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இதுவும் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணணும். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், விழவே விழாது. இப்போ இந்த ஸ்டோனெல்லாம் அந்த வளையலில் வந்து ஒட்டிக்கிடுறேன். பாருங்கள், பார்க்க அழகாக இருக்கும். இதை பார்க்க நம்ம வந்து வேஸ்ட்டாக போனதுலேருந்து பண்ண மாதிரியே தெரியாது. இப்போ நான் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் நல்லா சுற்றி இது மட்டும் சுற்றி வைக்கலாம். பாசியோட விலை 7 ருபீஸ் தான். இது தான் வைக்கணும் இல்லை, நம்ம ஸ்டோன் மாதிரி கூட இந்த மாதிரி கிடைக்கும், அது கூட வைக்கலாம். இப்போ நம்ம எப்படி அந்த ஸ்டோன் ஜுவல்ல இருக்கிற ஸ்டோனை ஒட்டினோமோ க்ளூ யூஸ் பண்ணி, அதே மாதிரி இந்த பாசியையும் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இது கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா பாசி இருக்கிறதுனால அந்த நூலில் வந்து நம்ம வந்து கம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஆனால் ஒட்டலாம். இது கொஞ்சம் பிடிச்சிக்கிடுறதுக்கு ஸ்டோனை விட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இதை ஃபுல்லாக ஒட்டிடலாம். இப்படி இப்போது அந்த பாசியை க்ளூ வச்சு இந்த வளையல் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றிக்கலாம். சுற்றி முடித்ததும் பாருங்கள், அது பார்க்க அழகாக இருக்கும். நம்மளே பண்ணது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வளையல் ரெடி ஆகிடுச்சு. இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். இது இன்னும் நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்னும் கொஞ்சம் 10 கவுண்ட்ஸ் நூல் எடுத்திருக்கேன்.
இது நம்ம ஏன் இப்படி திரும்பியும் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பாசிகளுக்கு இடையில் இருக்கிற அந்த நூல், நம்ம இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு இடையில் இருக்கிற அந்த கோல்டு கலர் கொஞ்சம் ஒரு ரோல் இருக்கும், அது எல்லாமே தெரியாமல் இருக்கிறதுக்காகவும், அதோட சைடு ஃபினிஷ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு முறையும் அந்த நூல் சுற்றும்போது அந்த பாசியை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு சுற்றணும். ஏன்னா அது கம்மில் வந்து உடனே ஸ்ட்ராங்காக நிற்காது. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். அந்த பாசிகளுக்கு இடையில, ஸ்டோனுக்கு இடையிலலாம் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த நூலை ஃபுல்லாக சுற்றி முடிச்சிடலாம். இதோட சைடெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இந்த நூல் சுற்றுறதுனால இந்த பாசி, ஸ்டோனு இது எல்லாமே நம்ம ஒட்டி இருக்கிறது தெரியாமல் இந்த வளையலே ஃபிக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம். இப்போது நம்மளுடைய வளையல் ரெடி ஆகிட்டு, இதையும் நான் க்ளூ யூஸ் பண்ணி இதோட எட்ஜையும் நான் நல்லா ஒட்டிக்கிடுறேன். இந்த கம்மெலாம் வெளியே தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும் வளையல். இந்த சைடு எட்ஜஸ்லாம் பாருங்கள், அதோட டெக்ஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஒட்டினதே ஃபிக்ஸ் பண்ணதே தெரியாது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இதை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.